90% பேர் ஆண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லவே முடியாது. நீங்க எல்லாருமே நல்லவரா, வந்து கெட்டவரா? மிடில் தான் சார். இங்க பாரு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 90% ஆண்கள்ல கெட்டவர்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதுதான் நீங்களும் வர்றீங்க. இப்போ நீங்க சொல்ற அட்வைஸை நான் எப்படி எடுத்துக்க முடியும்? பாய் ஃப்ரெண்டோட போறாங்க வந்து ஆளே இல்லாத நடமாட்டம் இல்லாம ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க அங்க பேசிட்டு இருந்தது தப்புதாங்க. அந்த கோயா கொண்டு கொடுத்து அனுப்பு போ. ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாத்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கம், முதல்ல தனி மனித ஒழுக்கம் கண்டிப்பா வேணும். இந்த நேரத்துக்கு போகலாமா, இந்த நேரத்துக்கு போகணும், இந்த நேரத்துக்கு போக கூடாது. வாழ்வியல் சார்ந்த கல்வியை ஒவ்வொரு பெண்ணும் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாம தற்காப்பு கலையும் அவங்க கத்துக்கணும்னு என்னோட வேண்டுகோள். அது எல்லாத்தையும் அவங்களே கத்துக்கணும். அவங்களே தற்காப்புகளை கத்துக்கிட்டு அவங்களே தனி மனித ஒழுக்கத்தோட அவங்க பார்த்து கொலை வரியில இருக்கேன், மரியாதையா வெளியே போய் இல்லைன்னா தொங்குறத அறுத்துருவேன். லேடி ஒன்று ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த லேடி வந்து கீழே தள்ளிட்டாங்க. ஆக்சுவலி பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கீழே தள்ளிடுறாங்க. அந்த அக்கா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். என்ன கவனமாக இருந்திருக்கலாம்னா அட்லீஸ்ட் ஃபுல் பண்ணி ட்ரெயினை நிறுத்திருக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸோ இல்லை மெசேஜ் எதாவது பண்ணியிருக்கலாம். அவங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணு சொல்றீங்க, அவங்க என்ன கவனமா இருந்திருக்கணும் அதுலன்னு கேட்க. நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களோ இல்லை கணவனையோ அல்லது இந்த மாதிரி அன்டைமில் ட்ராவல் பண்ணும்போது கணவனையோ கூட போட்டு இருந்திருக்கலாம். இப்போ ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஒரு ட்ரெயின்ல தனியா போகணும்னு விருப்பப்படுவாங்களா என்ன? தவிர்க்க முடியாத சூழ்நிலை போயிருக்காங்க. அப்ப உங்களுக்கே தெரியுது அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. பயணத்தை தவிர்த்திருக்கலாம். பயணம் எதுக்கு பண்ணிருப்பாங்க? பொழுதுபோகல ட்ரெயின்ல இங்கேருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் போகணும். அப்ப இப்ப எனக்கு தேவை இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போகணும், வீட்டுல ஆம்பளை துணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஒரே ஒரு தடவை கெட்ட வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். இவனை திட்டத்துக்கு ஒரு தடவை இல்லை, எத்தனை தடவை